அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல், ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை அம்மன எந்த நேரத்துல வழிபட்டா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே சிறப்பு தான். அதுலயும் வெள்ளிக்கிழமைன்றது இன்னும் சிறப்பு. ஆடி மாதம் என்பது மனிதர்களின் கர்மாக்களை குறைப்பதற்கான மாதம். அதனாலதான் இந்த மாதத்துல அம்மனுக்கு விரதம் இருந்து பக்தியோட வழிபட்டா வாழ்க்கையில வளங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு ஆடி மாதம் மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக தான் இருக்கு. ஏன்னா ஆடி முதல் வெள்ளி சுக்கிரவார பிரதோஷத்துடன் இணைந்து வந்தது. ஆடி முதல் ஞாயிறு ஆடித்த பசு நாளான ஆடி பௌர்ணமியுடன் இணைந்து சேர்ந்து வந்தது. அதே போலதான் ஆடி 2வது வெள்ளியும் குழந்தை வரம் தரும் முருகப்பெருமானுக்குரிய தேய்பிறை சஷ்டியுடன் இணைந்து வருகிறது. ஆடி 2வது செவ்வாயில் ஆடி கிருத்திகை, ஆடி 3வது வெள்ளியில் மாத சிவராத்திரி, ஆடி 4வது வெள்ளியில் கருட மற்றும் நாக பஞ்சமி, ஆடி 5வது மற்றும் கடைசி வெள்ளியில் வரலட்சுமி விரதம் என 2 மடங்கு பலன் தரும் நாளாக அமைந்து வருவதால் இந்த ஆண்டு ஆடி மாதம் அனைத்து நாட்களும் தவறவிடாமல் விரதம் இருக்க வேண்டும். இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமைகள் வருகிறது. இந்த ஆண்டு ஆடி 2வது வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்குரிய தேய்பிறை சஷ்டியுடன் சேர்ந்தே அமைந்துள்ளது. முருகப்பெருமானுக்குரிய திதியான தேய்பிறை சஷ்டி பிரச்சனைகளை தேய வைப்பதற்கான அற்புதமான நாளாகும். அதனால் இந்த நாளில் அம்மன் வழிபாட்டுடன் முருகப்பெருமானையும் சேர்ந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். அம்மனின் பலவிதமான ரூபங்களில் ஒன்றான காமாட்சி அம்மன் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கும் அன்னை காமாட்சி, துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய 3 சக்திகள் ஒன்றாக இணைந்த வடிவமாக கருதப்படுகிறாள். காஞ்சிபுரம், மாங்காடு என காமாட்சி அம்மனுக்கு பல இடங்களில் புகழ்பெற்ற ஆலயங்கள் உள்ளது. காமாட்சி அம்மன் பலரின் இஷ்ட தெய்வமாகவும் இருந்து வருகிறாள். அனைவருக்கும் தாயாக விளங்கும் காமாட்சி அம்மனை தான் ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை வழிபட வேண்டும். குழந்தை பாக்கியத்திற்காக பல காலங்கள் ஏங்குபவர்கள், திருமணம் ஆகவில்லை என்கிறவர்கள் தேய்பிறை சஷ்டியுடன் சேர்ந்து வரும் ஆடி 2வது வெள்ளிக்கிழமையில் காமாட்சி அம்மனை வழிபடலாம். குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியத்திற்காக ஜாதகம் பார்க்க செல்லும் பலரிடமும் குலதெய்வ வழிபாடு செய்ய சொல்லி பரிகாரம் சொல்லுவார்கள். குலதெய்வத்தின் அருள் இல்லாததே இத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட காரணம் எனவும் சொல்வார்கள். ஆனால் பலருக்கும் குலதெய்வம் எது தெரியாததால் தங்களின் குறை தீர எந்த தெய்வத்தை வழிபடுவது என தெரியாமல் இருக்கிறார்கள். அப்படி குலதெய்வம் எது என தெரியாதவர்களுக்கு அன்னை காமாட்சியை குலதெய்வமாக நினைத்து வழிபடலாம். ஆடி 2வது வெள்ளிக்கிழமை அன்று காலையில் எழுந்து வழக்கம் போல் குளித்துவிட்டு விரதத்தை துவங்கிவிடலாம். முழு உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் சாப்பிட்டோ அல்லது ஒருவேளை மட்டும் சாப்பிட்டோ விரதம் இருக்கலாம். அன்றைய தினம் இரவு 8 மணி முதல் 9 வரையிலான நேரம் அம்பிகையை வழிபட ஏற்ற நேரமாகும். இந்த நேரத்தில் ஒரு மணப்பலகையில் காமாட்சி அம்மனின் படத்தை வைத்து பூக்களால் அலங்கரித்து மலர்கள் மற்றும் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற ஏதாவது இனிப்பு படைத்து வழிபடலாம். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். செல்வம் சேர வேண்டும், மகாலட்சுமியின் அருள் கிடைக்க வேண்டும், வீட்டில் தங்கம் சேர வேண்டும் என்பவர்கள் ஆடி 2வது வெள்ளியில் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கும் பொருட்களை வைத்து அவற்றிற்கு பூஜை செய்து வழிபடலாம். அதேபோல் பெண் குழந்தைகளுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விப்பதும் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான வழியாகும். பொதுவாக பிரச்சனைகளை தீர வேண்டும் என அம்பிகையை வழிபடுவார்கள். காலையில் வழிபடுவதை விட மாலை நேரத்தில் அம்பிகையை வழிபடுவது சிறந்தது. ஏனெனில் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை தரக்கூடிய இருள் கிரகங்களை ஒட்டக்கூடியவள் அம்பிகை என்பதால் அவளுக்கு உகந்த வழிபாட்டு நேரமாக மாலை நேரமே கருதப்படுகிறது.